Hi students, welcome to IK Academy. இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சியில் கேட்க போகிற எலக்ட்ரீஷியன் அண்ட் வயர்மேனுக்கான இந்த சிலபஸில் இருக்க ஃபர்ஸ்ட் யூனிட் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து இட்ஸ் ஃபுல்லி ரிகார்டிங் சேஃப்டி. ஓகேங்களா, எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சேஃப்டி மெஷர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ சேஃப்டி ரூல்ஸ் என்னென்ன இருக்குது, அதை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும், சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, அதுக்கப்புறம் இன்கேஸ் ஏதாவது சம்திங் ஹேப்பன் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஃபர்ஸ்ட் எய்ட்னா என்ன, ஃபர்ஸ்ட் எய்ட் எப்படி கொடுக்கணும், ஓகேங்களா, இல்லை என்னென்ன இஎல்சிபி எம்சிசிபி சர்க்கியூட்ஸ்லாம் ஏன் யூஸ் பண்ணணும், ஓகே, இதெல்லாமே நம்ம இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் முதல்ல சேஃப்டி தான். ஓகே, அதுக்கப்புறம் செகண்ட் யூனிட்லேருந்து இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி சிலபஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் சேஃப்டி ரூல்ஸ். ஸோ ஜென்ரல் சேஃப்டி ரூல்ஸ் இன் எலக்ட்ரிக்கல் ஒர்க். ஓகேங்களா, நிறைய இருக்கு, ப்ராடா போனோம்னா நிறைய சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரலா ஒரு சேஃப்டி ரூல்ஸ் என்னன்னா இன் எலக்ட்ரிக்கல் ஒர்க்ல அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் ஒன்று சொல்றேன். இந்த கரண்ட் அப்படின்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன். நம்ம கொஞ்சம் உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் புரியறதுக்கு ஈஸியாக இருக்கும். கரண்ட்டுங்கிறது இட்ஸ் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படிம்பாங்க. அது என்ன ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்? எலக்ட்ரான்னா என்னன்னா, நீங்கள் இன்ஜினியரிங் டெப்த் வரைக்கும் நான் போல உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஈஸியான லாங்குவேஜ்லேயே சொல்கிறேன். எல்லா தனிமங்களும் எல்லா எலமெண்ட்ஸும் என்ன ஆட்டம்ஸால இருக்கும். அது உங்களுக்கு ஜெனரலாக தெரியும். ஆட்டம்ங்கிறது என்னன்னா ஒரு மெட்டீரியலோட ஸ்மாலஸ்ட் பார்ட் தான் ஆட்டம். அந்த ஆட்டம்ல என்ன இருக்கு, நியூக்ளியஸ்னு ஒரு உட்கரு இருக்கும், அதை சுற்றி எலக்ட்ரான்ஸ் சுற்றி வரும். சில மெட்டீரியல்ஸ்ல மட்டும், சில மெட்டல்ஸ்ல மட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் அயனா இருக்கட்டும், காப்பரா இருக்கட்டும், அலுமினியமா இருக்கட்டும், வேற சில்வர், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சில மெட்டல்ஸ்லையும் குறிப்பிட்ட சில மெட்டீரியல்ஸ், வாட்டர், இந்த மாதிரி சில மெட்டீரியல்ஸ்லையும் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகேங்களா, அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும்னா கரண்ட்டை ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணோம்னா அது ஓடும். ஓகேங்களா, அதுதான் கரண்ட் அப்படிம்பாங்க. அப்படி ஓடுற அந்த கரண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் எனர்ஜியை எடுத்துக்கிட்டு போவோம். அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி தான் நம்ம லைட் எரிய வைக்கிறது, மிக்சி, கிரைண்டரு, ஃபேன், இது எல்லாமே பண்றது. ஜென்ரலா கரண்ட்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க, ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான். எல்லா மெட்டீரியலும் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருந்து ஓடுமானா ஓடாது. ஓகேங்களா, குறிப்பிட்ட சில மெட்டீரியல்ஸ் இருக்கு. ஹியூமன் பாடியும் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுமா, கண்டக்ட் பண்ணும். அதனாலதான் ஷாக் அடிக்கிறது. ஓகேங்களா, ஏன் மரக்கட்டையை தொட்டா மரக்கட்டைக்கு ஷாக் அடிக்க மாட்டேங்குது, மனுஷன் ஷார்ட் சர்க்யூட் தொட்டா ஏன் கரண்ட்டுக்கு ஷாக் அடிக்குதுன்னா நம்ம உடம்புல தண்ணி இருக்கு. வாட்டர் கேன் கண்டக்ட் த எலக்ட்ரிசிட்டி. ஓகேங்களா, அதனால நமக்கு ஷாக் ஆகிடுது. ஸோ அதனால நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கிறோம். ஒரு கிளவுஸ் போட்டுக்கிறோம். ஒரு கிளவுஸ் போட்டுக்கிட்டு தொட்டோம்னா கிளவுஸ் என்ன, ரப்பர்லாம் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ண, அதெல்லாம் ஃப்ரீ எலக்ட்ரான்லாம் இருக்காது. அதோட ஸ்ட்ரக்சரே கண்ணாமண்ணான்னு இருக்கும். ஓகே, நம்ம மெட்டீரியலிஸ்டிக்காக போக வேணாம், பார்ப்போம். அது எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். ஓகேங்களா, ஸோ கீழே வந்து நம்ம ஷூ போட்டுப்போம். என்ன, ரப்பர் ஷூ. எதுக்கு ரப்பர் ஷூ போட்டுக்கிறோம்னா இன்கேஸ் ஒரு எலக்ட்ரிக்கல் லீக்கேஜ் ஆச்சுனாலும் கை வழியா பாஸ் ஆகி கீழே கிரவுண்டுக்கு போகுமானா போகாது. ஏன்னா ரப்பர் ஷூ தடுக்கிறோம். இப்ப ஒரு கேள்வி வரும், அப்ப இது வரைக்கும் இங்கேருந்து இது வரைக்கும் வருது அப்படின்னா ஒன்றும் ஆகாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், அது ஏன் அப்படிங்கிறதையும் சொல்றேன். இப்போ மேல எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த லைன்ஸ்ல ஒரு காக்கா குருவி எல்லாம் உட்காந்துருக்கும். ஒரு லைன்ல உட்காந்துருக்கும். ஒரு லைன் மேல உட்காந்துச்சுன்னா அதுக்கு ஒன்றும் ஆகாது. ஓகேங்களா, ஒரு ஃபேஸ்ல உட்காந்துக்கிட்டு ஒரு ஃபேஸ்ல மட்டும் இருந்தா அதுல ஒன்றும் ஆகாது. ஏன் ஒன்றும் ஆகாதுன்னா அது மேல கரண்ட் ஏன் பாஸ் ஆகாதுன்னா போற கம்பியில ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். காக்கா குருவி உடம்புல தண்ணி இருக்கு, பிளட் இருக்கு. ஓகே, பிளட்லயும் தண்ணி நிறைய இருக்கு. அதுல ரெசிஸ்டன்ஸ் என்னன்னா மின்தடை அதிகமா இருக்கும். ஸோ நல்லா வேகமா போற இடத்துல கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் உள்ள இடத்துக்கு கரண்ட் பாஸ் ஆகாது. அதனால அதுங்களை ஒன்றும் பண்ணாம கரண்ட் பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். அதே காக்கா குருவி ஒரு ஃபேஸ்ல இருந்து இன்னொரு ஃபேஸையோ இல்லை நியூட்ரலையோ ஒரு மூக்கால தொடுதுன்னு வைங்க, இங்க இருந்து ரெண்டு இதுக்கும் உள்ள ஒரு ஜாயிண்ட், ஒரு ஜங்ஷன், ஒரு கனெக்ஷன் வந்து லூப் க்ளோஸ் ஆயிடும். அதனால காக்கா குருவி, காக்காவோ ஏதோ ஒரு பறவையோ இருந்தா இதாயிடும். சப்போஸ் அதே இது கீழே எர்த்து கொடுக்குதுன்னு வைங்க, எர்த்தும் என்ன, இதுவும் ஒரு டெர்மினல் மாதிரி தான். அங்கேருந்து அந்த உடம்புலியே பாஸ் ஆகி கீழே எர்த்திங்க்கு போயிடும். ஸோ அதனால லூப் க்ளோஸ் ஆகும், கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ தட் ஆல்சோ டேஞ்சர். தனியாக ஒரு இடத்துல தொங்கிட்டு இருந்தா ஒன்றாகாது. ரெண்டு ஜங்ஷனை பிடிச்சா
ஷாக் அடிக்கும். சாரி, 2 ஃபேஸையும் ஒரு ஃபேஸ் நியூட்ரலையோ பிடிச்சா ஷாக் அடிக்கும், இல்லை ஒரு ஃபேஸ்லேருந்து கிரவுண்டுக்கு கொடுத்தா ஷாக் அடிக்கும். இப்போ கிரவுண்டில் வந்து ஒரு நல்ல ஷூ போட்டிருக்காங்க, கிரவுண்ட் ஆகாது அப்படின்னா அது இங்கே வரவே வராது, அது பாட்டு கரண்ட் பாட்டு போயிடும். ஓகேங்களா? அதுக்குன்னு பிடிச்சி தொங்கலாமான்லாம் தொங்க வேணாம், இட்ஸ் ஆன்சர். ஜஸ்ட் உங்களுக்கு புரிய இந்த காக்கா குருவியை வச்சு நான் சொன்னேன். ஓகேங்களா? ஓகே ஃபைன். இன்னொன்று, என்னதான் தொங்குனாலும் ஒரு கீழே கிரவுண்டு கொடுத்தாலும் அந்த ரப்பர் ஷூவோட தடிமன் வந்து, அதாவது திக்னஸ் ஒரு பர்டிகுலர் லெவலில் இருக்கணும். அப்படி இருக்கணும். அது லெவல் கொஞ்சம் கம்மியாச்சுன்னா அதுவும் டேஞ்சர். ஆனால் அது எல்லாத்தையும் சேர்த்து டிசைன் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த ஷூ போட்டிருக்கோம், க்ளவுஸ் போட்டிருக்கோங்கிறதுனால நம்ம என்ன சொல்றது, எதையும் ஆஃப் பண்ணாமலாம் ஹேண்டில் பண்ண வேணாம். யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஓகேங்களா? எல்லாத்தையும் மீறி வருதுங்கிறது வந்தாலும் நம்மளை பார்த்துக்கிறதுக்கு தான் இந்த சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ்லாம். ஓகே ஃபைன். ஜென்ரல் ரூல்ஸும் 1 by 1 பார்ப்போம். ஒரு மெயின்டெனன்ஸ் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா, ரிப்பேர் பண்ணாலும் சரி, ஒரு க்ளீன் பண்ணாலும் சரி, ஒரு எலக்ட்ரிக்கல் ஒரு ரூமில் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டு தான் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். ஓகேங்களா? 2வது ரூல், யூஸ் ப்ராப்பர் பிபிஇ. ஓகேங்களா? பிபிஇ என்னன்னா பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ். பர்சனல் ப்ரொடெக்டிவ் ஜென்ரலாக இருக்க ஹெல்மெட்டு, க்ளவுஸு, மாஸ்க்கு, சில சவுண்ட் அதிகமாக கேட்டுச்சுன்னா இயர்ஃபோனு, ஓகேங்களா, ஷூ, சேஃப்டி ஷூஸு, இதெல்லாம் போட்டுக்கிட்டு பண்ணுறது அடுத்தது. இன்னொரு ஜெனரல் ரூல்ஸ் என்னன்னா, ப்ராப்பர் எர்த்திங் எல்லாத்துக்கும் இருக்கணும். எர்த்திங்கோட ஒரு இது என்னன்னா, ஒரு கரண்ட்லி எங்கேயோ ஒரு ஷார்ட் சர்க்கியூட் வருது, லைட்டாக வருது, அது வந்து ஒரு கிரைண்டர்னு வச்சுக்கோங்களேன். கிரைண்டரில் ஒரு ஷார்ட் சர்க்கியூட் வந்து என்ன ஆகும்னா, வெளியில் அதோட பாடிக்கு கரண்ட் பாஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அதை கையில் வைக்கிறப்ப கையில் கரண்ட் பாஸ் ஆகும். அதனால என்ன பண்ணுவாங்க, எர்த்திங் நம்ம ஒன்று கொடுக்குறப்ப வெளியில போக வேண்டிய, அதாவது நமக்கு ஷாக் அடிக்கிறதுக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா போகிற கரண்ட்டை அந்த ஒயரை அப்படி இழுத்துட்டு போய் கீழே கொடுக்கும். அதனால வெளியிலேருந்து தொட்டா எந்த பிரச்சனையும் வராது. எர்த்திங்கிறது ஒரு சேஃப்டி தான். எதுக்கு? இன்கேஸ் ஆஃப் எனி எலக்ட்ரிக்கல் லீக்கேஜால எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னு. அப்புறம் வெட் ஹேண்ட், அதாவது ஈரமான கையை வச்சுக்கிட்டு எதையும் தொடக்கூடாது. ஓகேங்களா? என்ன அட்வான்ஸ்டா நிறைய இருக்கு. நான் வந்து இம்பார்ட்டண்டா ஜெனரல் சேஃப்டி ரூல்ஸ் என்ன சொல்லிட்டு இருக்கேன். வெட் ஹேண்ட்ஸோட எதையும் தொடக்கூடாது. என்ன ப்ராப்பர் எர்த்திங் இருக்கணும். எம்சிபி, இஎல்சிபி, ஆர்சிசிபி இந்த மாதிரி சில சர்க்கியூட் பிரேக்கர்ஸ்லாம் வச்சிருக்கணும். அதாவது ஓவர்லோட் ஆனாலோ எலக்ட்ரிக்கல் லீக்கேஜ் ஆனாலோ ஆட்டோமேட்டிக்காக அது சர்க்கியூட்டை பிரேக் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் வச்சிருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி ரொம்ப லூஸான கிளாஸோ மெட்டாலிக் ஜுவல்லரிஸோ போட்டு ஹேண்டில் பண்ணக்கூடாது. ஏன்னா லிசன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சில்வருக்கு எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ரொம்ப அதிகம், கோல்டுக்கு அதை விட அதிகம். நம்ம உடம்புல ரெசிஸ்டன்ஸ் கம்மி, ஆனால் அது கண்டக்டிவிட்டி அதிகம். ஸோ இட்ஸ் நாட் அட்வைசபிள் டு யூஸ் ஹை கண்டக்டிவ் மெட்டாலிக் மெட்டீரியல்ஸ். ஓகேங்களா? ஓகே. அப்புறம் ஜென்ரலாக எல்லாத்தையும் சுத்தமாக வச்சுருக்கணும், எல்லாத்தையும் ட்ரையாக வச்சுருக்கணும், எதுவுமே வெட்டாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு ஜென்ரல் தான். அதுக்கப்புறம் நம்ம டீப்பாக அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் பார்ப்போம். அடுத்தது சேஃப்டி சயின்ஸ். இப்போ ஒர்க் பிளேஸில் சேஃப்டி சயின்ஸ்னு ஒன்று இருக்கும். சேஃப்டி சயின்ஸ்னா என்ன? டேஞ்சர், அந்த பக்கம் வராதிங்க, டிரான்ஸ்ஃபார்மரில் போட்டிருப்பாங்கல்ல 440 volts போட்டு எலும்பு கூட போட்டு. ஸோ அந்த மாதிரியான சேஃப்டி சயின்ஸ்லாம் என்னென்ன இருக்குங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டேஞ்சர் ஆர் வார்னிங் சிக்னல். ஓகேங்களா? எலும்பு கூடு போட்டிருக்கிறதும் டேஞ்சர் தான், ஹை வோல்டேஜ் சிக்னல் தான். அதே மாதிரி ஜென்ரலாக வார்னிங் சிக்னல் என்னன்னா, எல்லோ கலரில் அதை சுற்றி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும். அந்த ட்ரையாங்கிளில் ஒரு பார்டர் வந்து பிளாக் கலர் பார்டர். ஓகேங்களா? இதுதான் டேஞ்சர் வார்னிங் சிம்பிளோட ஒரு இண்டிகேஷன். ஓகேங்களா? எல்லோ ட்ரையாங்கிள் வித் பிளாக் பார்டர், இது ஹை வோல்டேஜ், ரிஸ்க் ஆஃப் ஷாக். ஓகே, இதுதான். நீங்க இதை எலக்ட்ரிக்கலுக்கு மட்டும்தானே இல்லை, ஓகேங்களா, ஒரு சைட் ஒர்க்லயும் இதை யூஸ் பண்ணலாம். இது ஜெனரலைஸ்டு வார்னிங் சிம்பிள். அடுத்தது ப்ராஹிபிஷன் சைன். ப்ராஹிபிஷன்னா தடை செய்யப்பட்ட பகுதி. ஓகேங்களா? இந்த பக்கம் வராதிங்க. ஓகேங்களா? ஏதாவது நோ என்ட்ரி, டோன்ட் டச், வரக்கூடாது. இங்கே ஏதோ சம்திங் ஒர்க்னு இருக்கலாம், இல்லை ஏதாவது சம்திங் ஹேப்பன் நடந்திருக்கலாம். ஸோ இந்த இடத்துல வரக்கூடாது. அதுக்கான சிக்னல் இதுதான். ஓகே, இதுலேயே பி போட்டு இந்த சிம்பிள் போட்டால் நோ பார்க்கிங் மாதிரி.
இங்க இதுக்கும் பார்க்கிங்கும் சம்மந்தம் கிடையாது, நம்ம சப்ஜெக்டும் புரியணுங்கிறதுக்காக சொன்னேன். அடுத்தது மேண்டேட்டரி சிக்னல் சயின்ஸ். கட்டாயம், மேண்டேட்டரினா கட்டாயம், கட்டாயமா இந்த சயின்ஸை ஃபாலோ பண்ணணும். அதுதான் என்னன்னா, இந்த நிறைய இருக்கு. இதுல நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் எடுத்திருக்கேன். அதுல என்னன்னா, ஃபர்ஸ்ட் இதை பார்த்தாலே உங்களுக்கு என்ன தெரியுது, கண்ணாடி போட்டுட்டு இருக்காரு அப்படின்னா கூகுள்ஸ் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் வெல்டிங் நடந்துட்டு இருக்கலாம். வெல்டிங் நடக்கிறப்ப இந்த ஹை இன்டென்சிட்டி லைட் கையில கண்ணில் தெரியல, அதனால கூகுள் மாட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இல்லை ஏதாவது ஒரு மிஷினிங் ஆப்ரேஷன் பண்றப்ப கண்ணில் பொறி தெரிக்க கூடாதுங்கிறதுக்காக கூகுள்ஸ் மாட்டி இருக்கலாம். அடுத்து இது வந்து யூசிங் ஸ்டேர்ஸ். ஸ்டேர்ல இப்படி பிடிச்சிட்டு தான் இறங்கணும், பிடிக்காம இறங்கக்கூடாது. ஓகேங்களா, அந்த மாதிரி சைன். அடுத்தது ஹெல்மெட். இப்போ சைட்ல ஒர்க் பண்றாங்க, எலக்ட்ரீஷியனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஒரு சைட்ல ஒரு அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல ஒர்க் பண்றப்ப மேலேருந்து எது வேணாலும் மண்டையில விடலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை, பொதுவாக ஹெல்மெட்டுங்கிறது ப்ரொடெக்ஷன் எக்யூப்மெண்ட் ஃபார் ஹெட். ஏதாவது போய் மோதிக்கலாம். ஸோ அதுக்காக இது ஹெல்மெட். இன்னும் நிறைய சிக்னல் சயின்ஸ் இருக்கு, நான் வந்து குறிப்பாக சொல்லணுங்கிறதுக்காக ஒரு 3 எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, அடுத்து எமர்ஜென்சி சயின்ஸ். ஏதோ ஒன்று நடந்தது, பத்தி எறியுது, ஏதோ ஒன்று சம்திங் ஹேப்பன், வேகமா ஓடுங்க, இடத்த காலி பண்ணுங்க, அதுதான் எமர்ஜென்சி எக்ஸிட். ஓகேங்களா, இந்த மாதிரி எமர்ஜென்சி இருக்கு. அடுத்து என்ன, ஃபர்ஸ்ட் எய்டு. ஃபர்ஸ்ட் எய்டு போகணும், இது பிரேக் பண்ணணும், ஒரு இடத்த எடுக்கிறது, உடச்சி எதையாவது எடுக்கணும்னா இங்கேருந்து எடுத்துக்கலாம். இது ஃபர்ஸ்ட் எய்டு. ஃபர்ஸ்ட் எய்ட் சிம்பிள்னா என்ன, ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கு, ஒருத்தருக்கு அடிட்டு ஒரு டிஞ்சரு, காட்டனு, இந்த மாதிரி இதெல்லாமே இதுல இருக்கும், ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ். ஓகேங்களா, அடுத்து ஃபயர் சேஃப்டி சயின்ஸ். அதாவது ஃபயர் இருக்கும், ஒருத்தர் ஓடுற மாதிரி இருக்கும், இங்கேயும் நெருப்பு பத்திக்கிச்சு அந்த பக்கம் ஓடுங்க. ஓகேங்களா, அது மாதிரி. அடுத்தது இது வந்து ஹார்ஸ். அதாவது தண்ணி இருக்கும், எங்கேயாவது நெருப்பு எரியுதுன்னா we have to use the water. நல்லா ஞாபகம் வச்சுங்க, எல்லா நெருப்புக்கும் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபயர் எக்ஸ்டிங்ஷர் டாபிக் வரும், அப்போ நான் வந்து என்னென்ன டைப் ஆஃப் ஃபயர் இருக்கு, அதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணணுங்கிறத சொல்றேன். எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளத்தால பத்தி எரியுதுன்னா தண்ணி யூஸ் பண்ணவே கூடாது. ஓகேங்களா, ஸோ அதுக்கு வேற அதாவது ஒரு சாதாரண ஃபயர் ஹசார்ட் வித்தவுட் எனி எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னா மட்டும்தான் நீங்க வாட்டர் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஒன்றும் இல்லை, ஒரு குடோன் இருக்கு, அங்கே எதுவுமே இல்லை, எலக்ட்ரிக்கல் எதுவுமே இல்லை, ஒரு வைக்கப்பூர் பத்தி எரியுதுன்னு வைங்க, அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, அப்பயும் பக்கத்துல எந்த எலக்ட்ரிக்கல் கனெக்ஷனும் இல்லாமல் இருந்தா பெஸ்ட். அடுத்தது இது வந்து ஒரு அலாரம். அலாரத்தை நம்ம ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா, ஏதோ சம்திங் ஹேப்பன், ஒரு அலாரம் ப்ரெஸ் பண்றோம்ல, அந்த அலாரம் சிம்பிள். ஓகே, அடுத்தது ஜென்ரலா எலக்ட்ரிக்கல் ஹசார்ட்ஸ் என்னென்ன இருக்கு, அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும், அதுதான். ஓகேங்களா, வாட் இஸ் அன் எலக்ட்ரிக்கல் ஹசார்ட்? எலக்ட்ரிக்கல் ஹசார்ட் அப்படிங்கிறது என்ன, ஜென்ரலா ஷாக் அடிக்கிறது, அது எல்லாருக்குமே தெரிஞ்சது. தொட்டோம்னா ஷாக் அடிக்குது, அது ஒன்று. அது மட்டுமா இல்லை, ஃபயர் ஆகுறது. ஓகேங்களா, இப்போ எலக்ட்ரிக்கல் கனெக்ஷனால இப்போ ஒன்றும் இல்லை, கீழே ஒரு கேபிள் போயிட்டு இருக்கு, 3 ஃபேஸ் கேபிள்னே வச்சுக்கோங்க, ஹை டென்ஷன் கேபிள் கீழே இருக்கு, மூடி வச்சிருக்காங்க. ஏதோ ஒரு எக்ஸ்கவேஷன் பண்றாங்க, தெரியல உங்களுக்கு அங்க கேபிள் இருக்குன்னு. பண்றப்ப என்ன ஆகும்னா, மிஷின் வந்து அந்த கேபிளை உடைக்க சான்ஸ் இருக்கு. இல்லை ஒருத்தர் குழி தோன்றாரு அப்படின்னா, நான் கேள்விப்பட்ட விஷயத்த சொன்னா, குழி தோன்றப்ப அவர் அது வேலை குத்த சான்ஸ் இருக்கு, கடப்பாறை வழியா கரண்ட் ஷாக் ஆகி கரண்ட் பாஸ் ஆகி இவருக்கு ஆக்சிடென்ட் ஆகும் சான்ஸ் இருக்கு. அதே சமயம் ஒயர் 2 ஃபேஸ் கட் ஆகி 2 ஃபேஸும் ஜாயிண்ட் ஆனா என்ன ஆகும், அப்படியே பத்தி எரியும், ஸ்பார்க் கிரியேட் ஆகும். ஸோ அதனால ஒரு ஃபயர் வரவும் சான்ஸ் இருக்கு. அதனால கேவனிங்க, 2 ஃபேஸ் டச் ஆனாலோ ஒரு ஃபேஸ் நியூட்ரல் டச் ஆனாலோ இட் கேன் கிரியேட் ஸ்பார்க். ஓகேங்களா, லோ வோல்டேஜ்ல வந்து ஒரு ஸ்பார்க் மாதிரி வரும், அதே இன்டென்சிட்டி அதிகமாக போய் ரொம்ப நேரம் இருந்து பக்கத்துல ஏதாவது வுட்டு இந்த மாதிரி பத்திக்கிற மெட்டீரியல் இருந்தால் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆக நிறைய சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா, ஸோ நம்ம ஷாக் மட்டும்தான் எலக்ட்ரிக்கல் ஹசார்ட் அப்படின்னு இல்லை, ஷாக்கு, ஃபயர் ஆக்சிடென்ட், அதனால ஒரு பில்டிங்கே பத்தி எரியவும் சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஒன் எலக்ட்ரிக்கல் ஷாக். எலக்ட்ரிக்கல் ஷாக்னா என்ன, ஜென்ரலானா எலக்ட்ரிக்கல் நம்ம உடம்புல கரண்ட் பாயுது பார்த்தீங்களா, அதுதான் எலக்ட்ரிக்கல் ஷாக் அப்படிங்கிறது. நம்ம உடம்புல கரண்ட் பாயணும்னா என்னென்ன கண்டிஷன், நம்ம கீழே எர்த்திங்கோட இருக்கணும், நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருந்தா நம்ம உடம்புல பாயும். நம்ம உடம்புல ஜென்ரலா ஒரு இரும்போ இல்ல காப்பர் ஒயரோட கம்பேர் பண்றப்ப நம்ம உடம்புல ரெசிஸ்டன்ஸ் அதிகம்,
அதனால பாயாது. ஆனா கீழே எடுத்து கொடுத்துட்டு இருந்தோம்னு வைங்க, நம்ம உடம்புலையா கீழே எடுத்துட்டு போயிடும். அதனால காலைல எப்பவுமே ரப்பர் ஷூ போட்டுக்கோம். ஓகேங்களா? இது ஒண்ணு. நம்ம பொதுவா நம்ம உடம்புல கரண்ட் பாஸ் ஆகுறது எலக்ட்ரிக்கல் ஷாக். அது என்ன ஆகும்னா பிளட்ல எல்லாம் போய் உடம்பு நிறைய டேமேஜ் பண்ணும். மெடிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல போக வேணாம், அது டேஞ்சர்னு மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ஓகே, ஓகேங்களா? அடுத்தது பர்ன்னா என்ன சொல்றது, தீக்காயம். ஓகேங்களா? ஒரு எலக்ட்ரிக்கல் ஒரு ஆர்க்கோ ஏதோ ஜென்ரேட் ஆகி கையில பட்டு கையெல்லாம் வெந்து போறதுதான் பர்ன்றது. அது அடுத்து ஃபயர் ஹேசார்ட் டியூ டு ஷார்ட் சர்க்கியூட். குறிப்பா அந்த ஷார்ட் சர்க்கியூட்டால ஒரு ஃபேஸ் இன்னொரு ஃபேஸோட கனெக்ட் ஆகி பத்தி எரிய சான்சஸ் உண்டு. ஓவர்லோடிங், ஹை ஓவர்லோடிங்காலையும் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆக சான்சஸ் இருக்கு. எக்ஸ்ப்ளோஷன்னா லிசன், இது பெருசா வெடிக்காது. இது பக்கத்துல ஏதாவது ஒரு சிலிண்டர் இருக்குன்னு வைங்க, கேஸ் சிலிண்டர் இருக்கு, என்ன ஆகும்னா இந்த ஸ்பார்க் வரும், அங்க சப்போஸ் கேஸ் லீக் ரெண்டும் சேர்ந்து வந்துச்சுன்னா என்ன ஆகும், பத்தி எரிய ஆரம்பிச்சு. அடுத்து எது காசஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஹசார்ட். என்னென்ன காரணிகள் எலக்ட்ரிக்கல் ஹசார்ட் வர்றதுக்கு என்னென்ன ரீசன், ஏன் வருது அப்படின்னா டிஃபெக்டிவ் இன்சுலேஷன் ஆர் டேமேஜ்டு ஒயர். ஓகேங்களா? ஒயர் டேமேஜா இருக்கு, சரியா இல்லை, ரெண்டு ஃபேஸும் டச் ஆகுற மாதிரி இருக்கு, அப்போ பத்தி எரியும். ஓகேங்களா? இன்சுலேஷன் ஒழுங்கா பண்ணல, அப்ப எவனாவது போய் மிதிக்கவோ தொடவோ சான்ஸ் இருக்கு, கையில ஷாக் அடிக்கும். அடுத்து ஓவர்லோட் சாக்கெட்ஸ் ஆர் சர்க்கியூட்ஸ். சர்க்கியூட் டிசைன் தப்பாவோ இல்லை லோடு அளவுக்கு அதிகமாகவோ வருது, அதை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி ஒயருக்கு இல்லைன்னாலும் ப்ராப்ளம் வரும். ஆப்சன்ஸ் ஆஃப் எர்த்திங் அண்ட் கிரவுண்டிங். எர்த்திங்கே இல்லை அப்படிங்கிறப்ப ஒரு சின்ன ஷார்ட் சர்க்கியூட் இருந்தால் என்ன ஆகும், அந்த மிஷின் ஃபுல்லா எலக்ட்ரிக்கல் லீக்கேஜ் இருக்கும், யாராவது தொட்டா அவருக்கு ஷாக் அடிக்கும். ஓகேங்களா? அது ஒண்ணு. அடுத்து இம்ப்ராப்பர் யூஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட். எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டை ஒழுங்கா யூஸ் பண்ணல, தப்பா யூஸ் பண்றாங்க, அன்சேஃபா பண்றாங்கன்னாலும் ஷாக் அடிக்கும். ஓகேங்களா? வெட் டேம்ப் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட், அதாவது ஈர கையோட ஹேண்டில் பண்றது, அந்த என்விரான்மெண்ட் ஃபுல்லா அங்கங்க தண்ணி எல்லாம் ஊத்திட்டு இருக்குது, என்ன ஆகும், அதனாலையும் சப்போஸ் எங்கேயோ ஒரு ஷார்ட் சர்க்கியூட் இருக்கு அப்படின்னா தண்ணியில பாஸ் ஆக சான்ஸ் இருக்குல்ல, கீழே தண்ணி வழியா பாஸ் ஆகி வெறுங்காலோட போய் மிதிச்சா அப்பயும் ஷாக் அடிக்கும். ஓகேங்களா? லேக் ஆஃப் ப்ரொடக்டிவ் டிவைஸ். ஓகேங்களா? எம்சிசிபி, இஎல்சிபி, ஆர்சிசிபிங்கிறது ஒரு ப்ரொடக்ஷன் டிவைஸ். அதை பேனல்ல சர்க்கியூட்டோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை ஓவர் வோல்டேஜ் வந்தாலோ இல்லை வெளியில எங்கேயாவது எலக்ட்ரிக்கல் லீக்கேஜ் இருந்தாலோ அதுங்க அது ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகேங்களா? அந்த சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் வைக்கலனாலும் எலக்ட்ரிக்கல் ஹசார்ட்ஸ் வரும். ஓகே, இது ஜெனரல். சரி, இதுல இருந்து எப்படி தப்பிச்சுக்கிறது? ஜெனரல் ப்ரிவென்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஹசார்ட். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல சேஃப்டி, ஜெனரல் சேஃப்டி ரூல்ஸ், அதுதான் கிட்டத்தட்ட ப்ரிவென்ஷனுக்கானது. ஓகேங்களா? அதேதான். ஆல்வேஸ் டர்ன் ஆஃப் பவர் சப்ளை பிஃபோர் ஒர்க்கிங். அதுல ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி, ஒரு ஹேண்டில் பண்ற ரிப்பேர் பண்ணணும், மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி பவர் சப்ளைய ஆஃப் பண்ணிக்கணும். எப்பவுமே இன்சுலேட்டர் டூல்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? யூஸ் ப்ராப்பர் பிபிஇ. பிபினா பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட். ஹெல்மெட்டு, கூகுள்ஸு, கிளவுஸு, ஷூஸு இதெல்லாம் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? யூஸ் ஃபியூஸ் எம்சிபி ஆர்சிசிபி ஃபார் ப்ரொடெக்ஷன். ஏன் ஃபியூஸ் யூஸ் பண்றோம்? சப்போஸ் ஹை வோல்டேஜ் வருதுன்னா ஃபியூஸ் மட்டும் ஃபியூஸ் ஆகி சர்க்கியூட் வர்றதை பிரேக் பண்ணி மிஷினை காப்பாற்றும். ஓகேங்களா? இந்த ஆர்சிசிபி, இஎல்சி எல்லாம் என்ன பண்ணும், எர்த் லீக் ஆகி மனுஷன் டச் பண்ணி மனுஷனுக்கு எதுவும் ஆகாம காப்பாற்றும். ஓகேங்களா? இது மனுஷனையும் காப்பாற்றும், மிஷினையும் காப்பாற்றும். ஓகேங்களா? ப்ராப்பர் எர்த்திங் இருக்கான்னு பார்த்துக்கணும். ஓவர்லோடிங் வராம ஓவர்லோட் பண்ணாம நம்ம பார்த்துக்கணும். அப்புறம் வேற என்னன்னா இன்ஸ்பெக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஒயர்ஸ். இன்ஸ்பெக்ஷன் கண்காணிக்கிறது, அதாவது செக் பண்றது. வீக்லி மெயின்டெனன்ஸ், டெய்லி மெயின்டெனன்ஸ், அந்த மாதிரி ரொட்டீன் மெயின்டெனன்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்க்கணும். வாரத்துக்கு ஒரு தடவை இந்த செக்கிங், மாசத்துக்கு ஒரு தடவை இந்த செக்கிங் எல்லாம் இருக்கா, எல்லாத்தையும் பார்க்கணும். ஓகேங்களா? இதுதான். ஒருவேளை சம்திங் ஹேப்பன், ஏதோ ஒரு ஆக்சிடென்ட், எலக்ட்ரிக்கல் ஆக்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னா, ஒருத்தருக்கு ஷாக் அடிச்சிச்சு, அப்படி அடிச்சு கீழே விழுவலாம், இல்லை ஷாக் அடிச்சுட்டே இருக்கலாம். முதல் வேலை என்ன பண்ணணும்னா, தெரிஞ்ச விஷயம்தான் இருந்தாலும் நான் சொல்றேன், அவரை போய் வெறும் கையால தொடக்கூடாது.
அந்த நேரத்துல உணர்வுபூர்வமா இல்லாம அறிவுபூர்வமா சொல்லணும். முதல்ல போய் பவரை ஆஃப் பண்ணணும். பவரை ஆஃப் பண்ணிட்டு அவரை கையில கிளவுஸ் இருந்துச்சுன்னா பெஸ்ட், கிளவுஸால தள்ளி விடுறதோ நவுத்திட்டு அந்த இடத்துல இருந்து அவரை அப்புறப்படுத்தி நல்லா காத்தோட்டமான இடத்துக்கு கொண்டுகிட்டு வரணும். ஓகேங்களா? ஏன் காத்தோட்டம்? ஏன்னா ஷாக்ல வந்து பிரீத் ப்ராப்ளம் வர நிறைய சான்ஸ் இருக்கு. காத்தோட்டமான இடத்துல நல்லா ஏரி பிளேஸ்ல கொண்டுட்டு வரணும். அவருக்கு மூச்சு எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். நல்லா வருது. சப்போஸ் மூச்சு சரியா வரல அப்படின்றப்ப என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஹார்ட் பீட்டுக்கு ப்ரெஸ் பண்ணணும். அப்போ வந்துருச்சுன்னா ஓகே, இல்லாட்டியும் சிபிஆர் கொடுத்து தான் ஆகணும். ஓகேங்களா? சிபிஆர் என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஒரு லங்ஸோட ஃபங்க்ஷனை இன்க்ரீஸ் பண்ணி அது மூலியமா ஹார்ட் பீட்டை ரைஸ் பண்ணும். ஓகேங்களா? ஷாக் அடிச்சு மயக்கமிட்டு வந்தவங்களுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஆஃப் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து ஒரு காற்றோட்டமான இடத்துக்கு கொண்டுட்டு போயிட்டு மூச்செல்லாம் வந்துச்சுன்னா ஓகே, இல்லாட்டி சிபிஆர் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தா கொடுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணணும்? அவங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும்னாலும் சரி, பக்கத்துல ஃபர்ஸ்ட் எய்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும். ஃபர்ஸ்ட் எய்டை பத்தி அடுத்து வரும், அதை நான் சொல்றேன். ஓகேங்களா? அதை நான் சொன்ன ஸ்டெப் தான். டோன்ட் டச் த விக்டம் டைரக்ட்லி வித் பேர் ஹேண்ட். பெருங்கையோட தொடக்கூடாது. ஓகேங்களா? ஒரு உட்டன் ஸ்டிக்கோ ரோப்போ ஒரு கயிறு இருந்துச்சுன்னா கயிறை கட்டி கூட இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்றதுதான் பெஸ்ட். ஆஃப் பண்ற இடம் ரொம்ப எட்டி இருந்துச்சுங்கிறப்ப என்ன பண்ணும்? ஒரு கயிறு, ஒரு இன்சுலேட்டர், ஒரு மரக்கட்டையால பிடிச்சி தள்ளி விடுறது, அடிக்கக்கூடாது, தள்ளி விடுறது. ஸோ இந்த மாதிரி அதாவது நமக்கு ஷாக் வந்துடக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம சேஃப்டி முக்கியம். அவரை காப்பாற்றணுங்கிறது முக்கியம் தான். நமக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவரையும் காப்பாற்றணும், நம்மளை முதல்ல பாதுகாத்துக்கிட்டு அவரை காப்பாற்றணும். ஓகேங்களா? அது ஓகே. அடுத்து, சப்போஸ் ஹை வோல்டேஜ் அதிகமாக இருந்ததுன்னா இன்ஃபார்ம் எலக்ட்ரிக்கல் சப்ளை அத்தாரிட்டிஸ் பிஃபோர் அட்டெம்ப்டிங் த ரெஸ்கியூஸ். ஓகே. ஹை வோல்டேஜ் வர்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. சர்க்கியூட் ப்ராப்ளம்லாம் இருக்கலாம், வாட் எவர். ஸோ அது சம்மந்தப்பட்ட அத்தாரிட்டிகிட்ட சொல்லிட்டு தான் நம்ம அடுத்ததை பண்ணலாம் ஹை வோல்டேஜாக இருக்கிற இடத்துல. ஓகே. அப்புறம் இந்த விக்டத்தை ஃபர்ஸ்ட் வென்டிலேட்டர் பிளேஸ்க்கு கொண்டுட்டு போகணும். எப்போதான் ஒரு மூச்சோட ஈஸியாக இருக்கும். மெடிக்கல் எமர்ஜென்சி உடனே நம்ம கூப்பிடணும். மெடிக்கல் எமர்ஜென்சி வந்தாங்கன்னா வர்றது ஓகே தான். ஃபர்ஸ்ட் எய்டுங்கிறது ஃபர்ஸ்ட் எய்ட் இஸ் நாட் ஏ ட்ரீட்மெண்ட். ஃபர்ஸ்ட் எய்ட்னா முதல் உதவி. அது வந்து ஒரு உதவி, அது வந்து சிகிச்சை கிடையாது. சிகிச்சைங்கிறது என்ன? ஹாஸ்பிட்டலில் போய் என்ன செய்யறாங்களோ அதான் சிகிச்சை. ஒரு பாம்பு கடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அந்த இடத்துல கட்டிட்டு அந்த இடத்துல பிளட்டை கிளீன் பண்ணுவாங்க. அப்ப எதுக்குன்னா அந்த விஷம் ஏறாம இருக்கிறதுக்கு. அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனோம்னா ஆன்டிவினாம் இன்ஜெக்ஷன் போட்டு உடம்பு எப்படி சரி பண்ணுவாங்க. அது மாதிரி இதுல ஷாக் அடிச்சிருச்சுன்னா we are not டாக்டர்ஸ். ஆனா எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் எய்டு தெரிஞ்சிருக்கும். எலக்ட்ரிக்கலுக்காக இருந்தாலும் சரி, பாம்பு கடிக்கா இருந்தாலும் சரி, ஒரு கட்டாயர் பிளீட் ஆகுதுனாலும் சரி, ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்னாலும் சரி, ஃபர்ஸ்ட் எய்டு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது அவங்க டாக்டர்ஸ் பார்த்துப்பாங்க. டாக்டர் ட்ரீட்மெண்ட் நல்லா எஃபெக்டிவா வரணும், சக்சஸ்